காலம் காலமாக பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்த தெய்வம் என்ற விவாதத்தில் மூழ்கியிருந்தனர். அந்த நேரம் சிவபெருமான் அளவில்லா முடிவில்லா ஜோதிர்லிங்கமாக ஞான ஒளி கம்பமாக இருவரின் நடுவே அருள் புரிந்தார். சிவபெருமான் அவர்களிடம், இந்த ஞான ஒளி கம்பத்தின் ஆரம்பமும் முடிவும் எங்குள்ளது என்பதை கண்டறியுங்கள். இந்த தெய்வீக ஒளி கம்பத்தின் தொடக்கம் மற்றும் முடிவை அறிந்து வரும் தெய்வமே உங்களில் உயர்ந்த மகத்துவம் பெற்றவராக வணங்கப்படும் என்று சவால் விட்டார். இதனையடுத்து விஷ்ணு வராக அவதாரம் பன்றி வடிவு எடுத்து பூமியின் ஆழக்கரையில் அந்த ஒளிக் கம்பத்தின் அடியை தேடி இறங்கினார். பிரம்மா ஹம்சம் அன்னப்பறவை ஆகி உயர்ந்த வானத்தின் உச்சியை நோக்கி பறந்தார். ஆயினும் அந்த ஞான ஒளிக் கம்பத்திற்கு எந்த ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இருவரும் தங்கள் முயற்சியில் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தனர். ஆனால் பிரம்மா ஒரு கேதகி மலரை சாட்சியாகக் காட்டி, நான் ஜோதிர்லிங்கத்தின் உச்சியை கண்டேன் என்று பொய் கூறினார். இதனால் சிவபெருமான் சாபமிட்டார். பிரம்மாவுக்கு பூமியில் தனிப்பட்ட கோயில்களோ சன்னதிகளோ இல்லை. அவருக்கான பூஜைகளும் நடைபெறுவதில்லை. கேதகி மலர் சிவபூஜைக்கு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார். விஷ்ணுவோ தியானத்தின் மூலம் நிஜத்தை உணர்ந்து சிவபெருமானின் பெருமையை மனமாரப் போற்றி ஏற்றுக்கொண்டார். பிரம்மா விஷ்ணு மேன்மை தேடலில் இருந்து தோன்றிய இந்த கதையே ஜோதிர்லிங்க புராணம் என அழைக்கப்படுகிறது. பகுதி 2. அண்ணாமலை சிவனின் அக்னி வடிவு. சிவபெருமான் வெளிப்பட்ட அந்த அனைத்தையும் தழுவிய ஞான அக்னி ஒளி கம்பம் பூமியில் அண்ணாமலை அருணாச்சலம் என்ற புனித மலையாக உருவானது என்று நம்பப்படுகிறது. இந்த தலம் அக்னி லிங்கம் என சிறப்புடன் போற்றப்படுகிறது. இத்தலத்தின் தொன்மையும் மகிமையும் அகநானூறு ஔவையார் பாடல்கள் கியோமு 200 கியோப்பி 300 ஆகிய சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பகுதி 3. கார்த்திகை தீபம் மகா தீபத்தின் ஆன்மீக தெய்வீகம். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுகின்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் இறுதி நாளில் அருணாச்சல மலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபம் சிவபெருமானின் பரம்பொருள் ஞானொளி உலகைத் தழுவுதல், இருளை வென்று ஞானம் பிறப்பித்தல், சிவனின் 3வது கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி முருகப்பெருமானின் அவதாரத்துடன் இணைவு ஆகியவற்றை சின்னமாக குறிக்கிறது. இது ஒளி இருளை வெல்லும் என்ற நிரந்தர ஆன்மீக சத்தியத்தை பறைசாற்றுகிறது. இன்று கார்த்திகை தீபத் திருநாள். தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் அணையாத ஆனந்த